லக்ஷ்மி அவ பொண்ணு பல்லவிய சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி கேரியர்ல நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனா. பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்த பல்லவி அவ அம்மா கிட்ட, அம்மா எதுக்கு சைக்கிளை இவ்வளோ வேகமா ஓட்டுறீங்க? எனக்கு இன்னும் ஸ்கூலுக்கு டைம் ஆகலல்ல, நிதானமா போங்கம்மா. நான் வேகமா போறது உனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகிடுச்சேன்னு இல்லம்மா. இன்னைக்கு காலையிலேயே போட வேண்டிய நியூஸ் பேப்பரை நான் இன்னமும் போடல. உங்க பாட்டிக்கு ஹெல்த் சரியில்லைல்ல, அதுக்கு தான் வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் வேகமா போறேன். அம்மா, அடுத்த மாசம் ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு எனக்கு புது ட்ரெஸ் வேணும், வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறேன், சரியா? நீ மட்டும் நல்லா படி அப்படின்னு அவளை ஸ்கூல் கிட்ட விட்டுட்டு, சரிம்மா சாயந்தரம் ஜாக்கிரதையா வீட்டுக்கு வா. சரி அம்மா, பாய் அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள போனா பல்லவி. லக்ஷ்மி அங்கிருந்து நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு தெரு தெருவா திரிஞ்சு ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அம்மா வந்து, ஏமா லக்ஷ்மி, இன்னைக்கு தரேன்னு சொன்ன, ஆகுமா ஆகாதா? தயாராகிடும் சித்தி, இப்பதான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னால முடியாதுன்னா சொல்லிடுமா, நான் வேற ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்துக்கிறேன். இல்ல 1 மணி நேரத்துல தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா. அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ லக்ஷ்மி ஓய்வு கூட எடுக்காம மறுபடியும் தையல் மிஷின் கிட்ட போய் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை தைக்க ஆரம்பிச்சா. அத பார்த்த அத்தை, இப்படி ஓய்வே இல்லாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்ச நேரமாவது ஓய்வெடுத்துக்கோமா, அதுக்கப்புறமா இந்த வேலைங்களை பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை, இதையும் நான் இழந்துட்டா வர 4 காசு கூட போயிடும். இவ்வளோ கஷ்டப்படும் போதே நம்ம வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. இருக்கிற வாய்ப்பை கூட விட்டுட்டா வர இந்த காசு இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். 1 மணி நேரம் கஷ்டப்பட்டா சரியா போயிடும்ல. உண்மைதான், என் பையன் மட்டும் சரியா இருந்தா இந்த கஷ்டமே நமக்கு இருக்காது. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கேன்ற பொறுப்பே சுத்தமா கிடையாது. அவரை திட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அத்தை அப்படின்னு வேலையில கவனத்தை செலுத்தி 1 மணி நேரத்துல தைக்க வேண்டிய துணிகளை தச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. இப்படி லக்ஷ்மி காலையில பேப்பர் போட்டுக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்துல துணி தச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தா. கொஞ்ச நாட்கள் போச்சு. அம்மா, நான் சொன்னல எங்க ஸ்கூல்ல நாளைக்கு தான் ப்ரோக்ராம் இருக்குன்னு, நீங்க எனக்கு எப்ப ட்ரெஸ் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா பல்லவி. அப்போ பருப்பு டப்பால சேர்த்து வச்ச பணத்தை பல்லவி கிட்ட காட்டி, இந்த மாசம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த பணம் உன்னோட ட்ரெஸ்ஸுக்காக தாமா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், சரியா? அப்படின்னு கிளம்பும்போது அவ அத்தை எதிர்க்க வந்து, அவ்வளோ காசை கொடுத்து இந்த நிலைமையில போய் ட்ரெஸ் வாங்குறது ரொம்ப முக்கியமாமா? பாவம் அத்தை, பல்லவி எப்பவும் எதுவும் கேட்க மாட்டா. பழைய துணியை தான் தினமும் அவ ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறா. இவ சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு வேணும் அத்தை. இந்த ஒரு முறை கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தா ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் இவளுக்கு மதிப்பா இருக்கும். சரி, போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அத்தை. இப்படி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சேட்டு எதிர்க்க வந்தான். அதனால லக்ஷ்மி பயந்து போயிட்டா. சேட்டு லக்ஷ்மி கையில இருக்கிற பணத்தை பார்த்து, வட்டி கட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ற, இப்ப என்னன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போற? எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் 4 நாள்ல வந்துடும். எனக்கு 4 நாள் மட்டும் டைம் கொடுங்க சேட்டு. இத பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்காக சேர்த்து வச்ச. ஏற்கனவே ரொம்ப டைம் கொடுத்தாச்சு, அந்த பணத்தை இங்க கொடு அப்படின்னு கையில இருந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து அவன் போயிட்டான். அதனால 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாட்டி, இது எல்லாமே உங்களாலதான் ஆச்சு, நாங்க கிளம்பும் போதே தடுத்தீங்க, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பல்லவி. அதனால லக்ஷ்மி பல்லவி மேல கோவப்பட்டு, ஏய் பல்லவி, இப்படி நீ பேசினா நான் அடிப்ப சொல்லிட்டேன். உனக்கு வேண்டியது நல்ல ட்ரெஸ் தானே, காலையில உனக்கு ட்ரெஸ் வந்துடும், நீ போய் விளையாடு போ அப்படின்னு முகத்தை காட்டுனா. பல்லவி அழுதுகிட்டே, எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம், ஒண்ணு வேணாம், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு கூட போல அப்படின்னு அறைக்குள்ள போயிட்டா. லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அவளோட ட்ரெஸ்ஸுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு யோசனை வந்து மிஷின் கிட்ட அவ போனா.
கஸ்டமருக்கு துணி தச்ச மிச்ச துணி துண்டுங்களை ஒன்னா சேர்த்து தச்சு பெரிய கிளாத் மாதிரி ரெடி பண்ணிட்டா. அந்த கிளாத்துல Dress தச்சா. அது பார்க்க கலர் கலரா இருந்ததுனால மறுபடியும் அவ யோசிச்சு, இப்படி மிச்சம் இருக்கிற துணிங்களை தச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு, இதை வச்சு ஏதோ ஒன்று செய்யணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவ கண்ணு மூலையில இருந்த நியூஸ் பேப்பர் மேல போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை பேப்பர் ட்ரெஸ்ஸா மாத்தி தச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே அந்த Dress மேல அவ பேப்பரை வச்சு தச்சா. அதனால அது பேப்பர் ட்ரெஸ்ஸா மாறி போயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி பல்லவி கிட்ட போய், செல்ல பொண்ணே, உன் Dress எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு கூப்பிட்டா. படுத்துக்கிட்டு இருந்த பல்லவி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து டக்குன்னு எழுந்து, அம்மா, இதை எப்படி செஞ்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேப்பர் ட்ரெஸ். நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னா எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு அம்மாவை அணைச்சிக்கிட்டா. மறுநாள் பல்லவி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா. எல்லார் கண்ணும் பல்லவி மேலதான் இருந்துச்சு. அவ Dress எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. அதனால பசங்களோட வந்து அம்மாங்கெல்லாம் அவங்க பசங்களுக்கும் அதே Dress வேணும்னு லக்ஷ்மி கிட்ட ஆர்டர் கொடுத்து பணத்தையும் கொடுத்தாங்க. இப்படி அந்த பேப்பர் Dress ரொம்பவே ஃபேமஸ் ஆகி லக்ஷ்மிக்கு கை நிறைய பணமும் வேலையும் ஒரே வழியா வந்துச்சு. அதனால வறுமையில வாடின குடும்பத்துக்கு நிம்மதி வந்துச்சு. இருந்த கடன் எல்லாத்தையும் கட்டிட்டு குறை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வேணும், எப்படி பார்க்க? அங்க எல்லாம் நல்லபடியா இருக்கா? ஆமா, நான் நல்லதா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பாவுக்கு உடம்பெல்லாம் இப்ப எப்படிமா இருக்கு? நாங்க எல்லாரும் இங்க நல்லதாண்டா இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண நாள்ல இருந்து பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஏண்டா இன்னும் இங்க வரவே இல்ல? நடுவுல கொஞ்சம் டைம் எடுத்து மருமகளும் நீயும் வந்து ஒரு வாரமாவது இங்க இருந்துட்டு போங்க. அம்மா, இங்க அவளுக்கு நிறைய வேலை இருக்குமா. இதுக்குள்ள வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதடா வேணும். வேலை முக்கியம்தான். ஆனா நமக்குன்னு இருக்கிறவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதுவும் சொல்லாத. இந்த தடவை நீங்க வந்துதான் ஆகணும். அம்மா, உனக்கு தெரியும்ல, உன் மருமகளுக்கு கிராமம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இல்லம்மா. அதனால என்னடா, 2 நாள் இருந்தா தெரிஞ்சிட போகுது. சரிம்மா, உன் விருப்பம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் திவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டே எப்படியாவது வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம்டா. ராதம்மா சந்தோஷமா கால் கட் பண்ணாங்க. வேணு அவனுடைய பொண்டாட்டி திவ்யா கிட்ட போய், திவ்யா, இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. நம்ம 2 பேரும் ஒரு தடவை ஊருக்கு வர சொல்றாங்க. ஓ, அப்படியாங்க? எப்ப கிளம்புறோம்? இன்னொரு 2 நாளுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொன்னா வேணு. 2 நாளுக்கு அப்புறமா வேணு திவ்யா 2 பேரும் அவங்க ஊருக்கு போனாங்க. வேணு திவ்யா 2 பேரும் வராங்க அப்படின்னு ராதம்மா வீட்டு வாசல்ல நின்னு ஆவலா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராதம்மாவோட புருஷன் அவங்கள பார்த்து, ராதா, காலையில இருந்து எனக்கு ஒரு கப்பு டீ கூட போட்டு கொடுக்காம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கே. அவங்க வந்துருவாங்கம்மா. அவங்க என்ன சின்ன பசங்களா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வேணு திவ்யா 2 பேரும் கார்ல வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததுமே ராதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எத்தனை நாளாச்சுப்பா உங்க 2 பேரையும் பார்த்து. வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில ராதம்மா விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு திவ்யா எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்தா வாசல்ல ராதம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திவ்யா அப்போ சிட்டில போடுற நைட் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து ராதம்மா, அம்மாடி திவ்யா, என்னம்மா துணி இது? ஆம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரில இருக்கு. இப்படி யாராவது உன்னை பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான், வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்லிடுவாங்க. கிராமத்துல இப்படிப்பட்ட துணியெல்லாம் போடக்கூடாதுமா. என்ன அத்தை நீங்க? இன்னும் நீங்க எல்லாரும் எந்த காலத்துல இருக்கீங்க? வெளியில இதுதான் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. இது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கம்ஃபர்ட்டோ என்னவோமா, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட எதையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஐயோ அத்தை, உங்களுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. என்னது, நான் இந்த மாதிரி துணி போட்டுக்கணுமா? என்னால முடியாது. அட நீங்க வாங்க அத்தை அப்படின்னு ராதம்மாவை வலுக்கட்டாயமா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேண்ட் ஷர்ட்டையும் போட்டுக்க கொடுத்தா. அப்ப அவங்கள பார்த்து, வாவ் அத்தை, நீங்க இந்த பேண்ட் ஷர்ட்ல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என்னோட மாமியார்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க, அக்கான்னு சொன்ன வேணா நம்புவாங்க அப்படின்னு திவ்யா ராதம்மாவை புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது ராதம்மா வெக்கப்பட்டுக்கிட்டே, அப்படியா திவ்யா, நான் இந்த ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இருக்கேனா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. காலையில விழிஞ்சதுனால அவங்க புருஷன், ராதா,
டீ எடுத்துட்டு வா. ராதம்மா அதே பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டீ போட்டு தன் புருஷனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ராதம்மாவ அப்படி பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு. அட ராதா, நீதானா இது? என்னடி இது ட்ரெஸ்? உனக்கு என்னதான் ஆச்சு? மருமக பட்டணத்துல இருந்து எனக்காக வாங்கிட்டு வந்தாளாமா. அங்க இதுதான் ட்ரெண்டாமா. ஆமா, எப்படிங்க இருக்கு? சிரிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு ராதா இப்போ உனக்கு இதெல்லாம்? இப்போ எதுக்கா? என்னை பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து உள்ள போனாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ராதம்மா மறுபடியும் திவ்யா ரூமுக்கு போனப்போ திவ்யா ஹேர் ட்ரையர் அப்புறம் நிறைய மேக்கப் செட் எல்லாத்தையுமே வெளியே வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் பார்த்த ராதம்மா, அம்மாடி திவ்யா, என்னம்மா இதெல்லாம்? இது என்னது இது? குட்டி ஃபேனா அப்படின்னு ஹேர் ட்ரையரை காட்டி கேட்டாங்க. அப்போ திவ்யா சிரிச்சுக்கிட்டே, அது ஃபேன் இல்ல அத்தை, ஹேர் ட்ரையர். நீங்க உட்காருங்க, உங்களை ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி மாத்திடுறேன் அப்படின்னு ராதம்மாவை உட்கார வச்சு திவ்யா அவகிட்ட இருக்கிற மேக்கப் பொருட்களை பயன்படுத்தி ராதம்மாவை ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி தயார் பண்ணா. அவங்க முடிய அவ கேர்ள்கலா ஆக்கிட்டா. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டு அவகிட்ட இருக்கிற மேக்கப் எல்லாத்தையுமே மொத்தமா பூசி விட்டா. வெளியில வந்த ராதம்மாவை பார்த்து அவங்க புருஷன் ஆச்சரியப்பட்டாரு. அடியே, என்னடி இதெல்லாம்? இப்படியே நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோ, நான் இங்க உன்னை துரத்துக்கிட்டே வரும். நான் இவ்ளோ அழகா இருக்கேன்னு தானே இவ்ளோ பொறாமப்படுறீங்க? பாத்தீங்களா இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு? இப்ப என்ன பார்த்து இந்த ஊஜனங்களும் பொறாமப்படணும் உங்கள மாதிரி அப்படின்னு ராதம்மா வெளியே போய் எல்லார்கிட்டயும் வேணும் வேணும்னு கூப்பிட்டு பேசினாங்க. பாத்தியா, இது எல்லாத்தையும் என் மருமக எனக்காக பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தா. எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தவங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி திவ்யா அங்க இருக்கிற வரைக்கும் ராதம்மாவ மாடர்ன் ட்ரெஸ் போட வச்சே பழக்கி விட்டுட்டா. டேய் வேணும், உன் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி எப்படி மாத்திட்டான்னு பாக்குறியாடா? இதுக்கப்புறமா இவளை எப்படிதான் சமாளிக்க போறனோ அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா.